அதாவது ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய சாதனைகளை சொல்ல வழியில்லை, வேதனைகளால் மக்கள் வாடுகிறார்கள். அதனால் நேரேட்டிவ் செப்டிங்கில் புதிதாக எதிர்கட்சிகளெல்லாம் அட்டாக் பண்ணினா அவங்க பதில் சொல்லுவாங்க. அதனால் இவர்களுடைய மைனஸ் பாயிண்டெல்லாம் தெரியாமல் போயிடும் என்பதை தவிர்ப்பதற்காக, மறைப்பதற்காக நிறைய கேள்விகளை கேட்டிருக்காரு. அதில் முதல் கேள்வி ஜாதியால் மதத்தால் பிளவுபடுத்துகிறது. இப்போ இடி ரைடு வந்துச்சு. ஒரு கோயின்சிடென்டெல்லாம் நம்ம முதல்வர் டெல்லிக்கு எதுவரையும் போக முடியாதுன்னு சொன்னவர் போய் பிரதமரை பார்த்துட்டு அங்கே ஒரு கோரிக்கை கொடுத்தாரு. என்ன கோரிக்கை கொடுத்தாரு? மதம் மாறிய தாழ்த்தப்பட்ட எஸ்சி சகோதரர்களுக்கு கிறிஸ்தவனுக்கு போனாலும் இஸ்லாமியனுக்கு போனாலும் அவனுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொன்னார். யார் ஜாதியால் பிளவுபடுத்துறது? என்னுடைய சொந்த தாழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுகின்ற எஸ்சி சகோதரனுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த அந்த ரிசர்வேஷனை, அவனுக்கு ஒதுக்கப்பட்ட நியாயத்தை வாரி வேற ஒரு மதத்தில் சேர்ந்தவனுக்கு நீ கொடுக்குறேன்னு சொன்னால் யார் ஜாதியால் மதத்தால் இந்த நாட்டில் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். சிஏஏக்கு எதிராக முஸ்லீம்கள் போராடினார்கள். முஸ்லீமுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? வெளிநாட்டிலிருந்து இங்கே வர முஸ்லீம்களுக்கு தனியாக இருக்குது. வெளிநாட்டிலே பாதிக்கப்பட்டு ஸ்டாண்டர்டு இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் இவர்களுக்காக செய்யப்பட்டது இங்கே ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு திமுக அனுமதி, ஆதரவு. இஸ்ரேலுக்கு எதிராக, ஈரானுக்கு ஆதரவாக, ஹமாஸுக்கு ஆதரவாக, மனிதர்களை கொன்று குவித்த ஹமாஸுக்கு ஆதரவாக யார் மத அரசியல் செய்கிறா? யார் மத அரசியல் தமிழ்நாட்டில் செய்கிறாங்க? இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை பற்றி பேசுவது மத்திய அரசாங்கம் மட்டும்தான் முடியும். ஆனால் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை மீறி மாநில அரசாங்கம் போக்கிங் த நோஸ் இன்டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய உரிமைகளை மீறி ஈரானுக்கு ஆதரவு, இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு. என்ன அரசியல் இது? மத அரசியல் இல்லையா? யாருக்காக செய்கிறீங்க? ஓட்டுக்காக செய்கிறீர்கள். அதே மாதிரி பாருங்கள், முருகர் மாநாட்டுக்கு தடை. 52 கண்டிஷனுங்க. 2 வீலரில் வரக்கூடாது, ட்ரோன் வச்சு போட்டோ எடுக்கக்கூடாது, இப்படி முடியாத கண்டிஷன்லாம் சொன்னீங்க. ஒவ்வொரு டிஎஸ்பி ஆஃபீஸ்லேயும் உள்ளூர்காரன் பர்மிஷன் போட்டுட்டு தான் அங்கே வரணுமா? மத அரசியல் இல்லையா? இந்துக்களுக்கு எதிரான அரசியல் இல்லையா? கோயம்புத்தூரில் 56 பேரை கொன்று குவித்து ஒரு மாபெரும் இரத்த யுத்தம் செய்த முகமது பாட்ஷா அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு அனுமதி. நீங்கள் எல்லா கட்சிக்காரனும் வெக்கம் இல்லாமல் போய் பிறந்துக்கிட்டீங்க. அதுக்கு பேர் என்ன அரசியல்? மத அரசியல் இல்லையா? ஆக மத அரசியல் செய்வது திமுக, அதனுடைய கூட்டணி. ஜாதி அரசியல் என்ன? வேங்க வயலில் என்ன பண்ணீங்க? வேங்க வயலில் இதுவரையிலும் என் தாழ்த்தப்பட்ட சகோதரனுக்கு நீங்கள் நீதி கொடுத்தீங்களா? அது மட்டும் இல்லை, பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு மாணவன் ஒரு ஜாதியை சொல்லி இன்னொரு வீட்டில் போய் வெட்டிட்டு வரான். உங்களுடைய ஆட்சியில் ஜாதி அரசியல் அப்படியே பொங்கி பொங்கி வருகிறது உங்களுடைய நேர்மையற்ற செய்திகளால். ஜாதி அரசியல், மத அரசியலை பற்றி பேசுவதற்கு ஸ்டாலின் தயவு செய்து இனிமேல் பேசாதீங்க.